இதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 2 போகம் விவசாயம் பண்ணான். நெல் அறுவடை பண்ணதுக்கு பிறகு எள், பயறு, கேப்பை இதெல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு நாங்கள் கிராமத்தில் உள்ள மக்களே இது எல்லாமே அந்தந்த வருடத்துக்கு தேவையான விவசாயத்தை பண்ணி நாங்களே செய்கிறதுனால இது வெளியே விற்கிறதுலாம் இல்லை. ராமநாதபுரம் மாவட்டம் உச்சப்புளி அருகே உள்ள மானாங்குடி ஊராட்சி நொச்சியூரணி பகுதியில் வடகிழக்கு பருவமழையை எதிர்பார்த்து மானாவாரியாக சுமார் 120 ஏக்கர் பரப்பளவில் நெல் விவசாயம் மேற்கொண்டு தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு வடகிழக்கு பருவமழை எதிர்பார்த்து ஒரு போகம் மட்டும் விவசாயம் செய்கின்றனர். கடந்த ஆண்டு பருவமழை வழக்கத்தினை விட அதிகமாக பெய்ததால் வயல்வெளிகள் நன்றாக மழைநீர் தேங்கி குளமாக உள்ளது. இதனால் தை மாதத்தில் தொடங்க வேண்டிய அறுவடை பணிகள் தாமதம் ஏற்பட்டு மழைநீர் வற்றிய பின் தற்போதுதான் தொடங்கியுள்ளன. இங்கே மழை எந்த அளவுக்கு பெய்யுதோ அந்தளவுக்கு தான் எங்கள் விவசாயம் ஒரு போகம்தான், ஒரு போகத்தினுடைய விவசாயம் தான். இந்த ஆண்டு மழை நல்லா பெஞ்சிருக்கு. பெருமழையானதுனால நிறைய அலிமானம் இருக்குது. நீர் இப்போயும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இன்னும் கருது அறுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். நாங்கள் அறுவடை முடிச்சிருவோம். தை இதெல்லாம் முடிச்சிருவோம். இருந்தாலும் இப்போது காலதாமதமாகிற காரணம் தண்ணி கிடந்ததுனால தான். 120 ஹெக்டேர்கிட்ட விவசாய நிலம் இருக்குது. ஒரு போகம் விளையக்கூடிய 120 ஹெக்டேர் இருக்குது. அறுவடை செய்யப்படும் நெற்கதிர் அவரவர் சொந்த பயன்பாட்டிற்காகவும் வீட்டின் உணவு தேவைக்காக எடுத்துச் செல்கின்றனர். ஒரு சிலர் மட்டும் தனது தேவை போக வெளியில் கிலோ ரூபாய் 18 முதல் ரூபாய் 20 வரை என விற்பனை செய்கின்றனர். இது நாங்கள் எங்கள் பயன்பாட்டுக்கே சரியாயிருது. ஏன்னா ஆண்டில் யாரும் நாங்கள் அரிசி வாங்கி முதன்மையாக காலை உணவில் இருந்து இரவு உணவு வரைக்குமே பழைய இஞ்சி போடுறது, இடியப்பம், புட்டு இந்த மாதிரி இந்த அரிசியிலேயே நாம் பாரம்பரிய நெல் விதைச்சி எடுக்கிறோம். வாங்கிறதில்ல. எல்லாமே இதை நாங்கள் கிராமத்தில் உள்ள மக்களே இது எல்லாமே அந்தந்த வருடத்துக்கு தேவையான விவசாயத்தை பண்ணி நாங்களே செய்கிறதுனால இது வெளியே விற்கிறதுலாம் இல்லை. ஒரு சிலர் விற்கிறாங்க. அது அப்படியே கிலோ 20 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. 20 ரூபா 18 ரூபாய்க்கெலாம் எடுத்துக்கிறாங்க. அதை பெரும்பாலும் கொடுக்கறதில்ல யாரும். வறட்சி மாவட்டமான ராமநாதபுரத்தில் அதிலும் எந்த ஒரு பெரிய நீர்நிலையும் இல்லாமல் கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு நெல் அறுவடைக்கு பிந்தைய காலம் 2ஆம் போக விவசாயமாக எள்ளு, கேப்பை, சிறுதானியம் போன்றவற்றை பயிரிட்டுள்ளனர். திறந்த வெளி நிலங்கள் என்பதால் ஆடு, மாடு போன்ற கால்நடைகள் பயிர்களை சாப்பிடுவதால் இவற்றிலிருந்து பாதுகாக்க முடியாத சூழல் ஏற்பட்டு 15 வருடங்களாக முதல் போக விவசாயம் மட்டுமே செய்து வருகின்றனர். இதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 2 போகம் விவசாயம் பண்ணான். நெல் அறுவடை பண்ணதுக்கு பிறகு எள், பயறு, கேப்பை இதெல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு இடையில இந்த ஆடு மாட்டுகள் பிரச்சனையினால் 2ஆம் போக விவசாயத்தை சிறுதானிய விவசாயமே அப்படியே அத்துப்போச்சு. கதிர் அறுவடை செய்பவர்கள் 100 நாள் வேலைக்கு செல்வதால் கதிர் அறுக்க ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு அறுவடை இயந்திரத்திற்கு 1 மணி நேரத்திற்கு ரூபாய் 2000 வரையிலும் வாடகை கொடுக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கருதறுக்கிறதுக்கு ஆளுகளை விட்டு கருதறுக்க முடியாத சூழல். எல்லோரும் 100 நாள் வேலை வாய்ப்பை நம்பியே போயிட்டுருக்காங்க. அதை அரசு இது களை எடுக்கும் போதும் கருதறுக்கும் போதும் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே செயல்படுத்தணுங்கிறது எங்களுடைய முதன்மையான கோரிக்கை. களை எடுக்கிறதையும் கருதறுக்கிறதையும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தினா எங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் விட்டு களை எடுக்காமையே அறுவடை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். ரெண்டாவது, இந்த கருதறுக்கு மிஷின்களுடைய வாடகைகளும் வருஷம் கூடிக்கிட்டே போகுது. இப்போ ஏறத்தாழ 2000 ரூபா இப்போ மணிக்கு ஆகுது.